வணக்கங்கள். உமக்கும் வணக்கம். உமக்கும் வணக்கம். என் செல்வங்களுக்கும் வணக்கம். ஓகே செல்வங்களே, சொல்லுங்கள் தாத்தாக்களே, ஓலைப்பல்ல தாத்தாவே, சொல்லுங்கள் ஏதாவது. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லுகிறேன். நாம் வளர்ந்து விட்டோம். நமது நாடு வளர்ந்து விட்டது. அப்படி என்று தான் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். இன்னும் நாம் வளர வேண்டும். நாம் வளர்ந்தது பெருமளவும் இருந்தாலும் இன்னும் அதிகமாக நாம் வளர வேண்டும். நாம் கற்றது கடுகளவு. ஓகே, நாம் வளர்ந்து விட்டோம் என்று சொல்கிறோம் அல்லவா? அதனால் கடுகை விட்டு கைப்பிடி மண்ணளவு நாம் வளர்ந்திருக்கிறோம். கடுகிலிருந்து கைமண் அளவு குறைந்தபட்சம் நாம் வளர்ந்திருக்கிறோம். நாம் வளர வேண்டியது உலக அளவு. ஆம் செல்வங்களே, நாம் இன்னும் வளர வேண்டும். மேல்நாடுகளிலே அவர்கள் வளர்ந்துவிட்டார்கள். வளர்ந்த நாடு என்றால் அவர்களும் வளர வேண்டும். ஆனால் வளர்ந்து விட்டிருக்கிறார்கள். நாமும் வளர வேண்டும். நாமும் வளர்ந்து விட்டிருக்கிறோம், மேலும் வளர வேண்டும். நாம் பல விஷயங்களை அறிய வேண்டும். நாம் அறிந்திருப்பது சில விஷயங்கள் தான். நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் நாம் வளர்ந்து விட்டோம் என்று. இல்லை செல்வங்களே, நாம் இன்னும் வளரவில்லை. இன்னும் வளரவே இல்லை என்றும் சொல்லலாம். நாம் கற்க வேண்டியது உலக அளவு இருக்கிறது. ஓகே செல்வங்களே, புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். நாம் வளர்ந்து விட்டோம் என்று நினைத்து கொண்டு இருக்கக்கூடாது. நாம் இன்னும் வளரவே இல்லை என்று நினைத்து கொண்டு வளர்வதற்கு முயற்சி செய்வோம், அரும்பாடுபடுவோம். ஒவ்வொரு இந்த நாட்டு குடிமக்கனும் நாம் வளர வேண்டும். நான் வளர வேண்டும், எனது குடும்பம் வளர வேண்டும், எனது வீடு வளர வேண்டும், என்னுடைய தெரு வளர வேண்டும், என்னுடைய வீதி வளர வேண்டும், சுத்தமாக்கப்பட வேண்டும், தூய்மைப்படுத்த வேண்டும். சொல்லுங்களே, நாம் இன்னும் வளர வேண்டும். அப்பாடா, ஆச்சுடா, எல்லாம் முடிச்சிட்டலாப்பா, வேலையெல்லாம் முடிஞ்சிச்சுடா நினைக்காதீர்கள். நாம் இப்பொழுதுதான் நமது வேலையை ஆரம்பித்திருக்கிறோம் என்று நினைத்து கொள்ளுங்கள். மற்ற நாடுகள் நம்ம நாடை போல் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. நாமும் போட்டி போட்டுக்கொண்டு வளர வேண்டும். ஒரு கதை சொல்லட்டுமா உங்களுக்கு? ஒரு நாள் ஒரு ஆமையும் ஒரு முயலும் சேர்ந்து கொண்டு பேசிக்கொண்டிருந்ததாம். ஓகே, நாம் ஒரு ஓட்டப்பந்தயம், இங்கிருந்து அந்த அவ்வளவு தூரத்தில் இருக்கிற இடத்தை நாம் அடைய வேண்டும். யார் முதலிலே செல்கிறார்கள் பார்ப்போமா என்று விரைவாக ஓடக்கூடிய முயலும் ஆமை வேகத்திலே
போகக்கூடிய ஆமையும் போட்டி போட்டதாம். அங்கே யார் முதலிலே போய் சேர்கிறார்கள் என்று ஆரம்பித்து விட்டார்கள் போகலாம் என்று. யுவர் டைம் ஸ்டார்ட் நவ் அப்படின்னு ஒன்று 2 பேரும் ஓட ஆரம்பித்தாங்களாம். முயலுக்கு ராபர்ட் நான் சொன்னேன் ஒரு முறை, நான் பிடிச்ச மொசலுக்கு 3 கால். அந்த மொசல் வந்து ஓட ஆரம்பித்தது. ஆமையும் ஈடு கொடுத்து ஓடிக்கொண்டே இருந்தது. இந்த மொசலுக்கு அகங்காரம் அதிகமாகிவிட்டது. ஏ ஆமையே, நீ எங்கே இருக்கிறாய்? நான் இங்கே வந்து விட்டேன், இன்னும் போக வேண்டியது அங்கே இருக்கிறது, பார்க்கலாம். அப்படி என்று இந்த முயலுக்கு ராபர்ட்டுக்கு மிகவும் தன்னம்பிக்கை ஜாஸ்தி ஆகிவிட்டது. அதனால் என்ன செய்ததுதான், ஆமையே நீ அமர்ந்து கொண்டு வா, நீ மெதுவாக வா, நான் அதுக்குள்ளே இங்கே உக்காந்து தூங்கிவிட்டு நான் நிதானமாக எழுந்து வருகிறேன், உன்னை வென்று விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு, அது நாம் ஏதோ நமக்கு சக்தி இருக்குது, நம்மால் ஓட முடியும், ஓடி வந்துட்டுக்கோன்னு சொல்லிட்டு அது நம்ம காரியத்தை சாதிச்சிட்டோம் என்று ஒரு இடத்துல உட்காந்து அப்படியே தூங்கிச்சான். ஆமாம், இது ராபர்ட் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம், இந்த ஆமை தானே அது எங்கேயாவுக்கு இதை விடாது, எந்த காலத்துக்கு வரேன்ட்டு சொல்லிட்டு பிறாரும் அப்படி ஓய்வு எடுக்கலான்ட்டு அப்படியே தூங்கிச்சான். அப்படின்னு கொரக்க விட்டுக்கின்னு தூங்கிச்சான். அப்படியே தூங்கினே இருந்துச்சான் பாரு. இந்த ஆமை வந்து நம்ம முன்னுக்கு வர வேண்டும், நம்ம இப்பொழுது தான் நாம் வளர வேண்டும், நம்ம இன்னும் வளர வேண்டும் சொல்லிட்டு அது விடாமுயற்சியாக அது ஆமை வேகத்தில் இருந்தாலும் அது நகர்ந்து அது போயிட்டு அந்த கொனைக்கு சேர வேண்டிய இடத்துக்கு போய்விட்டதாம். அப்புறம் அந்த முசல் எழுந்து பார்த்தா எங்கே ஆமையை காலம் சொல்லிட்டு பார்த்தாக்கா ஆமை அங்கே போயிட்டு இருந்துச்சான். அட்டன்ட்டு ஓடுறதுக்கு ட்ரை பண்ணிச்சான். அதுக்குள்ளே அந்த ஆமை போயிட்டு அங்கே ரீச் ஆகிடுச்சான். ரீச் ஆகிட்டோடனே ஆமை வென்று விட்டது என்று அது பரிசையும் பெற்று விட்டதாம். பாருங்கள், இந்த முயல் ராபர்ட் வந்து நாம் வளர்ந்து விட்டோம், நம்மளால் ஓட முடியும், இதனுடைய வேகத்தை குறைத்து கொண்டு மெதுவாக போகலாம் நம்ம அப்படின்னு சொன்னோன்னே அந்த ஆமை மிகவும் எளிமையாக நிதானமாக போகக்கூடிய ஆமை வேகத்தில் இருந்தாலும் அது முயற்சி பண்ணி அது முதலிடத்தை பிடித்து விட்டது. பாருங்கள், ராபர்ட் வந்து தோற்று விட்டது. அந்த மாதிரி நாம் வந்து நம்ம வளர்ந்து விட்டோம், நமது நாடு வளர்ந்து விட்டது. நம்ம நாட்டு மாதிரி எந்த நாடும் இல்லை, நம்ம நாடே சிறந்த நாடு, நம் தான் சிறந்தவர்கள். அப்படி என்று நாம் தேங்கிவிடக்கூடாது. மற்ற நாடுகள் எல்லாம் முன்னேறி கொண்டு போகிறார்கள், அவர்களோடு நாம் போட்டி போட்டு கொண்டு போக வேண்டும். ஓய்வெடுக்கக்கூடாது. ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, அந்த முயலை பாருங்கள் பாப்பா, நம்மையும் பாருங்கள் பாப்பா, நம்ம தூங்கிட்டோம் பாப்பா, அந்த முயல் போயிடுச்சு, அந்த ஆமை போயிடுச்சு பாருங்கன்ட்டு அப்பாவை தலையில் அடிக்கக்கூடாது, நம்முடைய வேகத்தை குறைக்கக்கூடாது. நமது காரியத்தில் நாம் கண்ணாக இருக்க வேண்டும். இருப்போமா? அகங்காரம் இருக்கக்கூடாது, ஆணவம் இருக்கக்கூடாது. அகங்காரம்
இருக்கக்கூடாது. நம்ம ஒரு நல்ல இடத்துக்கு வந்தாக்கா வந்துவிட்டோமே என்று நம்ம அலட்டிக் கொள்ளக்கூடாது. மற்றவர்களை நாம் ஏளனம் செய்யக்கூடாது. ஓகே செல்வங்களே, முயற்சி செய்வோம். நாம் கற்றது கைமண் அளவுத்தான், கல்லாதது உலக அளவு இருக்கிறது. நாம் வளர்ந்து விட்டோம். நமது நாடு வளர்ந்து விட்டது. நமது வீடு முன்னேறி விட்டது. மற்றவர்களும் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு நாம் போட்டி போட வேண்டும். குறைட்டை விடக்கூடாது. அந்த ராபர்ட் என்னான்ட்டு தாத்தா ஆமாம், இது ராபர்ட் வந்து அப்படியே குறைக்க விடும். ஏதோ நான் குறைக்க விடுற மாதிரி ஒரு சத்தம் போட்டு காட்டினேன், அவ்வளோதான். ஓகே செல்வங்களே, மீண்டும் சந்திப்போமா?